இயேசுவின் ரத்தம் ஜெயம். கிறிஸ்தேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய், இந்த மாதத்திற்காய் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் உணர்த்தின காரியம், உன்னை கைவிடுவதில்லை. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 28 வசனம் 15 பிற்பகுதியை வாசிக்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். For I will not leave thee until I have done that which I have spoken to thee of. Genesis chapter 28 verse 15. என கண்மானவர்களே, இந்த நேரத்துல இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னை கைவிடுவதில்லை. இந்த இடத்துல யாக்கோபை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறேனோ, அநேக வாக்கு தத்தங்கள் உன் மேல இருக்கிறது, உன் சந்ததி மேல இருக்கிறது, அவை ஒவ்வொன்றும் நிறைவேறும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம நினைக்கலாம், பிரதர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஒரு செல்வந்தருடைய வம்சத்துல வந்தவர். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆபிரகாம் பெரும் செல்வந்தரா இருந்தார். அப்படியானால் அவருடைய பிள்ளையின் பிள்ளைதான் இந்த யாக்கோபு. அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு, அந்த தேசத்துல ஒரு முக்கியமான ஆளா இருந்திருப்பாரு. அவரை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு ஒரு சாதாரண காரியம் தானே. ஆனால் இன்றைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில தேவன் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மள சிலர் நினைக்கலாம். நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அங்கே யாக்கோபு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தார் அப்படின்னா, முதலாவது அவர் தாயின் பேச்சை கேட்டு என்ன பண்றாருன்னா, தன் தகப்பனை ஏமாற்றுகிறார். அவர் ஏமாத்தி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அண்ணனுடைய சகோதரனுடைய அந்த ஆசீர்வாதத்தை தந்திரமாக பிடித்து கொள்ளுகிறார், வாங்கி கொள்ளுகிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா, இது தெரிஞ்ச உடனே அவனுடைய சகோதரன் என்ன பண்றான் அப்படின்னா, யாக்கோபை கொலை செய்ய துணிகிறான். இதை கேள்விப்பட்ட உடனே அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஊரை விட்டு தன்னுடைய மாமா வீட்டிற்கு ஓடி போகிற வழியில் தான் இந்த வாக்கு தத்தத்தை தேவனிடத்திலிருந்து யாக்கோபு பெற்றுக் கொள்ளுகிறார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாமாவுடைய முகத்தை அதுக்கு முன்னாடி யாக்கோபு பார்த்திருப்பாரா தெரியாது. அந்த ஊர் எப்படி இருக்கும் அதுவும் தெரியாது. இன்னைக்கு நம்ம கூகுள் பண்ணி நம்ம போற இடத்த பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்காத சொந்தக்காரங்கள்ட்ட கூட வீடியோ கால் பண்ணி அவங்க முகம் எப்படி இருக்கு, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றத நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில தனக்கு முன்பதாக தன்னுடைய ஃபியூச்சர் எல்லாமே இருட்டா இருக்கு. தன் சகோதரன் தன் பிராணனை வாங்க துரத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்துலதான் தேவன் அநேக காரியங்களை பேசுகிறார். நான் உன்னைய இப்படி வைப்பேன், கடற்கரை மணலை போல வைப்பேன், வானத்து நட்சத்திர போலத்தை வைப்பேன்னு உன் தாத்தாவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும், உன் தகப்பனோடு நான் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உண்மையில நிறைவேற்றுவேன். அதை சொல்லும் போச்சுதான் சொல்றாரு, எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு. என கண்மானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம மேல் வைத்த வாக்கு தத்தம் அது நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என கண்மானவர்களே, இந்த காரியத்தை சொல்லும் போச்சுல ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு ராஜாவுடைய அரண்மனையில ஒரு அடித்தட்டுல வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் இருந்தானா. அவன் ரொம்ப தேவ பக்தி உள்ளவன். டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் அவனுக்கு அநேக வாக்கு தத்தங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்திருந்தாராம். அதுல எப்படின்னா, அவன் ரொம்ப கீழான வேலை பார்க்கிறான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு எடுபடி மாதிரியான வேலை. ஆனா அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை பிரபுக்களோட உட்கார வைப்பேன், ராஜாக்கள் மத்தியில உன்னை உட்கார வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாராம். அவன் எதுவுமே அந்த மாதிரி நடக்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவன் இருக்கான். அப்போ ராஜாவுடைய பிள்ளை, அதாவது இளவரசன், ஒரு நாள் வாள் சண்டை பயிற்சி பண்ணும் போச்சுல அவனுடைய சுண்டு விரல் கட்டாயிட்டான். இம்மீடியட்டா இதை பார்த்துட்டு இருந்த அந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நன்றி, எங்க இளவரசனுக்கு சுண்டு விரல் தான் போச்சு, அவனை நீங்க பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு.
இத கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம். நம்ம பிள்ளையோட விரல் போயிருச்சு, அவன் இப்படி துடிச்சிட்டு இருக்கான், இந்த மனுஷன் கடவுளுக்கு நன்றி சொல்றான் இதுக்காக சொல்லிட்டு இம்மீடியட்டா அவனை சிறையில தூக்கி போட்டுட்டாரு. சிறையில இருந்து இந்த மனுஷன் வழக்கம் போல ஜெபிப்பதை வழக்கமா வச்சிருக்கான். இதுக்கு இடையில ஒரு நாள் இந்த இளவரசன் வேட்டைக்கு போறான், பாதம் மாறிடுது, எங்கேயோ அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுறான். அங்கே தங்களுடைய தெய்வங்களுக்கு மனிதர்களை பலி செலுத்துகிற அந்த கூட்டத்தினர் இந்த இளவரசனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். தங்கள் தெய்வத்துக்கு முன்பாக நிக்க வச்சு நரபலி கொடுக்க அவங்க போற நேரத்துலதான் அவனுடைய விரலை கவனிக்கிறாங்க. அங்க சுண்டு விரல் கட்டாயிருக்கு, சுண்டு விரல் இல்ல. சோ இம்மிடியேட்டா அவங்க பலியிடுறத நிறுத்திடுறாங்க. பழுதான ஒன்றை தெய்வத்திற்கு படைக்க கூடாது அப்படின்னு அவனை அந்த இடத்துல இருந்து மறுபடியுமாக நாட்டுக்குள்ள துரத்தி விட்டாங்க. இப்போ இந்த இளவரசன் நடந்ததை சொல்லும் போது அந்த ராஜா இம்மீடியட்டா அந்த வேலைக்காரனை பத்தி நினைக்கிறான். ஓ, அன்னைக்கு இதுக்காகத்தான் இவன் தேவனுக்கு நன்றின்னு சொன்னான்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா அவனை ரிலீஸ் பண்ணி தன்னுடைய அரசவையில தன்னுடைய பிரபுக்கள் மத்தியில அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கான். என கண்மானவர்களே, நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால், வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கணும். இன்னும் நம்ம நினைக்கலாம், பிரதர் இது கதைக்கு நல்லா இருக்கும் பிரதர், ஆனா நான் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில என் வாக்குத்தத்தம் நிறைவேறுன்ற அந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நம்மள சிலர் நினைக்கலாம். என கண்மானவர்களே, வேதத்துல இருந்து 3 காரியங்களை, 3 நபர்களை குறித்து நான் இங்கே பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த வாக்குத்தத்தமானது என்ன செய்யும் அப்படின்னா, கஷ்டங்களின் மத்தியிலும் நம்மை காப்பாற்றும். அதாவது மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். மோசே ஒரு அடிமை வம்சத்துல பிறக்கிறாரு. ஏன்னா எகிப்துல அப்போ ஜனங்கள் அடிமைகளா இருந்தார்கள் அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஒரு அடிமையின் வீட்டில் பிறந்த மோசேக்கு அவர் அங்கே வளர்ந்திருந்தாருன்னா என்ன கிடைச்சிருக்கும்? அவங்க சாப்பிடுற வெங்காயமும் பூண்டுகளும் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது? பார்வோனுடைய கட்டளையினால 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். மோசே தன்னுடைய தாயால எங்க விடப்படுறாரு? நைல் நதியில விடப்படுகிறார். அங்க பார்வோனுடைய குமாரத்தி அவனை சொந்த குமாரனாக எடுத்து கொண்டு போய் வளர்க்கிறாள். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். என கண்மானவர்களே, ஒருவேளை மோசே இந்த தாயிட்ட இருந்து பிரியாமல் இருந்திருந்தால், அந்த கஷ்டத்தை சந்திக்காமல் இருந்திருந்தால், அவங்க அம்மா அவனை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபுட்டுக்காகவும் சரி, இன்னும் மற்ற காரியங்களுக்காகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு, அவனுடைய அம்மாவுக்கு தன்னுடைய சொந்த பிள்ளை வளர்க்கிறதற்கு பார்வோனுடைய குமாரத்தை பே பண்ணா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிற சூழ்நிலை கஷ்டமா இருக்கலாம், அது ஒஸ்டாயிட்டே போற மாதிரி தோன்றலாம். ஆனால் நம்மேல் தேவ திட்டம் இருக்கும்போது அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நாம் காப்பாற்றப்படுவோம். இது நம்ம மறந்து போயிடக்கூடாது. என கண்மானவர்களே, நம்மேல் இருக்கிற வாக்குத்தத்தமானது, தேவ திட்டமானது அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா, உபத்திரவத்திலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல நம்ம இதை வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போகிறதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து, அங்கே இருந்த அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், எருசலேமிலே தரித்திருங்கள், எருசலேமில நீங்க இருங்க. நீங்க எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்ற எல்லா இடத்திலும் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரு. என கண்மானவர்களே, நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய மறைவுக்கு பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் சிதறி போனார்கள். அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு யூதர்கள் அநேக பிரச்சனைகள் பண்ணதுனால அநேக இடத்துல பிரிந்து போய் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒரு இடத்துல இருக்கிறவர்கள் எருசலேமுக்கு போக முடியாத அளவிற்கு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒர்க் டென்ஷன் எடுந்திருக்கும். அந்த வேலையை விட்டுட்டு போயிருக்க முடியாது. இன்னொரு பக்கம் பயம், ஓ எருசலேமுக்கு போனால் அங்கே இருக்கிற வேத குருமார்கள் நம்மளை பிடித்து விடுவார்கள், யூத சமயத்தார் நம்மளை கொலை செய்து விடுவார்கள், சிறையில போட்டுருவாங்கன்னு
பயந்து அவங்க அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? நம்ம அதிகாரம் 9 வசனம் 1, 2 எடுத்து வாசித்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், அங்க சவுல் என்பவன், அதாவது நமக்கு நன்றாக அறியப்பட்ட பவுல் தான் தான் தேவனை சந்திக்கிறதற்கு முன்பதாக சவுலாக இருக்கிறார். அவர் என்ன பண்றார்னா வைராக்கியம் கொள்ளுகிறார். யூத சமயத்தின் மேல பக்தி வைராக்கியம் கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சமயத்தவர்களை அவங்க எங்க பார்த்தாலும் சரி அவங்கள அடிச்சு ஜெருசலேமுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு நிருபங்களை பெற்றுக்கொண்டு அவர் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்முடைய தேவ சித்தம், தேவ திட்டம், நம்மேல் இருக்கிற வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் சத்துருவானவன் என்ன வேணாலும் செய்யலாம். எப்படி எருசலேமில் இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளை அவன் எல்லா பக்கத்துக்கு சிதறடித்தானோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டத்துக்கு விரோதமாய் சத்துருவானவன் அநேக காரியங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனா என்ன நடக்கும் அவனுக்கே தெரியாது. அங்கே நடந்த காரியம், எனக்கு அன்பானவர்களே, நம்ம இங்க சவுலை மாத்திரம்தான் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத, நாம் கேள்விப்படாத சவுலை போல அநேகர் தங்கள் மார்க்கத்துல வைராக்கியம் கொண்டவர்களாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களே அடித்து துன்புறுத்தி எருசலேமுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியானால் இங்கே சத்துருடைய காரியம் எப்படி மாறுது? தேவ திட்டத்திற்கு ஒத்ததாக மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா? ஓ, தேவ திட்டத்திற்கு எதிராக தேவன் சொல்லிய காரியங்களுக்கு அப்படியே அகென்ஸ்டா சத்துருவானவன் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி என்னை வீழ்த்தி கொண்டிருக்கிறானா? நான் தொடர்ந்து அவருடைய கரத்திலே இருக்கும்போது அதை எல்லாவற்றையும் தேவன் அவருடைய திட்டமாக மாற்றுவார். சோ நம்ம சோர்ந்து போய்விடாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக எனக்கு அன்பானவர்களே, தேவ திட்டமானது, வாக்கு தத்தமானது பாடுகளின் மத்தியிலே உயர்வை தரும். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்துல சொல்றாரு, அவருடைய அரிக்கட்டு மேல நிக்குது, அவங்க சகோதரருடைய அரிக்கட்டு அதை எல்லாத்தையும் வணங்கி கொண்டு இருக்கிறது. இதை தேவன் காண்பிக்கிறார். ஆனா அவங்க வாழ்க்கையில இம்மீடியட்டா அது நடந்துதா? கிடையாது. தன்னுடைய சொப்பனத்தை தன் சகோதரர்களுக்கு அறிவித்த போது அங்க என்ன நடக்குதுன்னா எல்லாராலும் பகைக்கப்பட்டார். எழுதுனதையும் தாண்டி அவங்க சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் அவரை டீஸ் பண்ணிருப்பாங்க, ஹர்ட் பண்ணிருப்பாங்க. கடைசியா தாங்க முடியாத அந்த பொறாமையினாலே யோசேப்பை கொலை செய்கிற அளவிற்கு அவர்கள் சகோதரர்கள் மாறி போனார்கள். இதெல்லாம் எதனுடைய விளைவு? யோசேப்பு கொண்ட தரிசனத்தினுடைய சொப்பனத்தினுடைய விளைவுதான் இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த உபத்திரவங்கள். எனக்கு அன்பானவர்களே, கொலை செய்ய போயிட்டு கடைசியில ஒரு வழியா என்ன பண்றாங்க? குழியில தள்ளுறாங்க. அதுல இருந்து எடுத்து அடிமையாக யோசேப்பை விற்று போட்டார்கள். நம்ம நினைக்கலாம், தேவனிடத்திலிருந்து வந்த தரிசனம் என்னைய மேல் நோக்கி தான் கொண்டு போகும், கீழே கொண்டு போகாதுன்னு. அநேக டாக்டரின் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. பட் உண்மை அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை வருகிறதா, தேவனுடைய வாக்குத்தத்தம் வருகிறதா, அது நிறைவேறாததை போல தோன்றும். நம்முடைய வாழ்க்கை அதுக்கு அகென்ஸ்டா படுகுழியில விழுந்ததை போல அனுபவத்துல நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆனால் அங்க என்ன நடக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அவங்க சகோதரர்கள் அவங்க எல்லாருமே யோசேப்புடைய அந்த சொப்பனத்தை தேவன் தான் காட்டினாரு, சோ நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருந்தால் என்னவாயிருக்கும்? யோசேப்பு எகிப்துக்கு போயிருக்க மாட்டாரு. இன்னொரு காரியம், ஒருவேளை அவங்க சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 ஆடு வச்சிருந்தாங்க அப்படின்னா இவர்கிட்ட 110 அதிகமா 110 இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் ஒரு கூடாரம் 2 கூடாரம் வச்சிருந்தாங்கன்னா இவர் 5 6 கூடாரம் வச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரியான உயர்வை தான் இவர் பெற்றிருக்க முடியும். ஆனால் எப்போது வாக்குத்தத்தத்துக்கு எதிராக சத்ருவானவன் அவங்க மூலமா கிரியை செஞ்சானோ, எப்போது அடிமையாக விற்று போட்டார்களோ, அப்போது தேவ திட்டம் அவருக்குள்ளாய் தொடங்கியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசேப்பு தொடர்ந்து தேவனுக்குள்ளாய் தன்னை காத்து கொண்டார். அது சிறைச்சாலையின் அனுபவமா இருக்கட்டும், போத்திபாருடைய வீடா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் சரி தேவனுக்குள்ளாய் தன்னை பரிசுத்தமாய் யோசேப்பு காத்து கொண்டார். அப்படிப்பட்டவரை தான் என்ன பண்ணாரு? தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக, அதாவது எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த நிலையில அவரை உயர்த்தி வைத்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம ஒருவேளை சோதிக்கப்படலாம்,
சில காரியங்கள் நமக்கு கண்ணியை போன்று தோன்றலாம். ஆனால் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் நம்மை காத்து கொள்ளும் போது அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்து தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என கண்மானவர்களே, இன்னைக்கு நாம என் கையில இருக்கிற வாக்குத்தத்தம் ஒன்னும் நிறைவேறவே இல்லை, எனக்கு எல்லாமே நெகட்டிவா தான் தெரியுது, எந்த பாசிபிள் வேயும் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நம்மை பார்த்துதான் ஆவியானவர் இந்த நாள்ல வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், உன்னை கைவிடுவதில்லை. சோ நம்ம தொடர்ந்து அவருக்குள்ளாய் நம்மை காத்து கொண்டு அவருடைய கையிலிருந்து எல்லா வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே, இந்த மாதத்துக்காய் நன்றி அப்பா. அப்பா, இந்த மாதத்தினுடைய முதல் நாளை நீர் எங்களை காண செய்தீரே, உமது மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாதம் வரையிலும் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்தமாய் நீர் தந்த வசனத்திற்காய், வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நினைக்கலாம், எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறல, எதையும் நான் பெற்றுக்கொள்ளல, தேவன் செய்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்னு இன்னைக்கு அநேகர் கலங்கி கொண்டிருக்கலாம் தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் உமது கரத்திலே விசேஷித்த விதமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் அவர்களோடு பேசுவீராக. எப்படி மோசையை அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் உம்முடைய கிருபை தாங்கி காப்பாத்தினதோ, அதை போல ஒரு கிருபை அவர்கள் தலை மேல தங்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க ஒருவேளை எங்க மாம்சத்தினுடைய இச்சையினால, மாம்சத்தினுடைய கிரியையினால, மாம்சத்துடைய சிந்தையினால தேவ திட்டத்தை விட்டு வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கலாம். ஆவியானவரே, எங்கள்ல சிலர் சத்துருவினால பிடிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக அகைன்ஸ்டா, தேவ திட்டத்துக்கு அகைன்ஸ்டா போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் எப்படி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சத்துருடைய செயல் மூலமாக நிறைவேறினதை நாங்க பார்க்கிறோமோ தகப்பனே, அதை போல ஒரு மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் தகப்பனே. கிறிஸ்துடைய வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்தில் அப்பா, யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்னும் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் சொப்பனங்கள் நிறைவேறாததை போல ஒரு மாய்மாலம் எங்க மத்தியில காணப்படலாம். ஆனாலும் அப்பா, உமக்குள்ளா எங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அது துதியை நாங்கள் பாட, அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உயர்வை நீர் கட்டளையிடுவீராக. அப்பா, உமது கை குறுகி போய்விடவில்லை என்ற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதம் தகப்பனே ஒவ்வொருத்தர் தலைமையிலும் தங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பனே தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, அநேக நாட்களா இருந்து வருகிற அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்துல மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, அநேகருக்கு இருக்கிற நாளை குறித்த அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். அப்பா, உம்மை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள ஆவியானவரே நீங்க உதவி செய்ங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மறுபடியுமா இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உமது கரத்திலிருந்து நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.